வணக்கம் நண்பர்களே. கந்தசஷ்டி விரதம் பற்றின எமது பதிவு. கந்தசஷ்டி விரதம் என்பது முருகனின் அருளை பெறுவதற்குரிய இருக்கப்படும் மிக முக்கியமான விரதமாகும். சஷ்டியில் விரதம் இருந்தால் நவகிரகங்களில் எந்த கிரகத்தால் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். ஒவ்வொரு பிரச்சனை தீர்வதற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பார்கள். ஆனால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வதற்கு முருகப்பெருமான் ஒருவரை வணங்கி வழிபட்டால் போதும். கந்தசஷ்டியின் நிறைவு நாளான சூரசம்ஹாரம் வீட்டில் எளிமையான சில வழிபாடுகளை மேற்கொண்டால் நமக்கு இருக்கும் கடன் பிரச்சனை, நிதி தொடர்பான பிரச்சனைகள், பற்றாக்குறை, நெருக்கடி ஆகியவை நீங்கும். வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு வழிபடுவதால் முருகனின் அருளால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும். கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நடைபெறும்போது கந்தசஷ்டியின் 6 நாட்களும் விரதம் எடுக்க முடியாதவர்கள் கூட சூரசம்ஹாரம் அன்று ஒரு நாள் விரதம் இருந்தாலும் முருகப்பெருமானின் அருளை பெற முடியும். இந்த நாளில் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுவதால் வீட்டில் உள்ள பணப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். இதுவரை சஷ்டி விரதம் இருந்தது கிடையாது என்பவர்கள் கூட சூரசம்ஹாரம் அன்று கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம். காலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று விரதத்தை துவங்கலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகன் படத்திற்கு முன் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வழிபடலாம். மனதார குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு விரதத்தை துவங்கலாம். நாள் முழுவதும் உபவாசமாக இருப்பது சிறந்தது. அப்படி இருக்க முடியாதவர்கள் சாப்பாடு சாப்பிட்டும் பால், பழம் போன்ற எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம். ஒரு நாள் மிளகு விரதம் இருக்க நினைப்பவர்கள் காலையில் 2 மிளகு, மதியம் 2 மிளகு, மாலையில் 2 மிளகு என 6 மிளகுகளை மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். பலருக்கு சூரசம்ஹாரம் அன்று மௌன விரதம் இருப்பதும் வழக்கமாக இருக்கும். முடிந்தவர்கள் இந்த விரதத்தை இருப்பது சிறந்தது. முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கும் செம்பருத்தி, செவ்வரளி ஆகிய மலர்கள் சூட்டி வழிபடுவது மிகவும் சிறந்தது.